சுரேன் வணக்கம். வணக்கம். முதல்ல நம்ம கடைசி ஒரு 3 நாள்ல கொஞ்சம் பேக் டு பேக் வீடியோஸ் இந்த சேனல்ல போட்டுருக்கோம். மொத்தமாவே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 வீடியோ தான் இது வரைக்கும் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இந்த ஒரு 48 ஹவர்ஸ்ல மட்டும். முதல்ல அவங்க எல்லாருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா 50 போட்டுருவோம் போல தெரியுது. 48,846 இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல 24 மணி நேரத்துல 50 போட்டுரும் நினைக்கிறேன் அவங்க மனசு வச்சாங்கன்னா. அதனால பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க. நல்லா ரிசீவ் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நம்ம அவங்களோட ஏஜோட கம்பேர் பண்ணும்போது இதை பாக்குற பல பேரோட நம்ம சின்ன பசங்களா இருப்போம். அவங்களுக்கு நம்மளோட நிறைய வரலாறு விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றோம் அப்படிங்கிறதையும் மதிச்சு பாக்குறாங்கன்றது சந்தோஷமான விஷயம். ரைட்டு. என்னன்னா இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. எனக்கே படப்படன்னு அடிக்குது. நான் ஃபர்ஸ்டே சொல்லலாம்னு பார்த்தேன். ஒரு 160 170 அடிச்சிட்டு இருக்கு. டக 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 டக. அப்படியா? கையில வேற அதுதான் ஸ்மார்ட் பேண்ட் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. அதுக்கு தான் என்னங்க ஏதாவது என்ன நானே முடிச்சுக்க போறேன். இந்த பரபரப்புல இந்த நர்வஸ்னஸ்லங்கிறதுக்கு தான் செக் பண்றது. நேத்து எங்க அம்மா ஒரு கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க ப்ரோ. என்னன்னா உங்களை தான் யாரோ கலாச்சிருந்தாங்க. சுரேன் ப்ரோ நல்ல நல்ல விஷயம் பேசுறீங்க. அது என்ன கோமாளி மாதிரி 2 கையிலும் வாட்ச் கட்டி இருக்கிறீங்க. பிடிஆர் ஃபேனுங்க. சொல்லிருப்பா அடுத்த வீடியோல அப்படின்னாங்க. ஏங்க அது வாட்ச் இல்லையாங்க, அது வந்து இந்த ஹார்ட் ரேட்டு, பிபி இதெல்லாம் அந்த கேலரிஸ் எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கிறோம் அப்படின்லாம் செக் பண்ணி சொல்ற மிஷினா இது டம்மி. அது ஒரு விஷயம் சொல்லியாச்சுங்க விளக்கம். அதான் ப்ரோ படபடப்பா இருக்குது, ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது, திக்கு திக்குன்னு இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ நடக்குமா? எனக்கு என்னமோ தெரிலங்க, கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா போட்டி அதிகமா இருக்கு. இவங்க வேற தெரியும் என்ன மாதிரி இதுல கொடுப்பாங்க, உழைக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரே திகிலா இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி. என்னத்த பத்தியா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிடாதீங்க. உதயண்ணா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்க. ப்ரே ஃபார் உதயண்ணா. ப்ரே ஃபார் உதயண்ணா. உங்களுடைய பிரார்த்தனையில் அவரை நினைவு கொள்ளுங்கள். என்னன்னா இன்டர்வியூ போயிட்டு ஐயா ஸ்டாலின் கிட்ட கேண்டிடேட்டா நிக்கணும், நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிலே எனக்கு மறுபடியும் சீட் வேணும்னு சொல்லி இது பண்ணிட்டு வந்திருக்காரு, அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ரொம்ப டஃப்பா இருந்துச்சான் ப்ரோ இன்டர்வியூ. அதான் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில டஃப்பான கேள்விலாம் கேட்டிருக்காங்க. நீங்க உங்க தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கீங்க, எஸ்ஐஆர்ல உங்க தொகுதியில எத்தனை ஓட்டு போயிருக்கு, அது 1 லட்சம் ஓட்டு பக்கம் போயிருக்கு. சாரி ப்ரோ, தொகுதினோட குறிஞ்சி தொகுதியோன்னு நினைச்சேன் நானு. இல்ல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. குறிஞ்சி தொகுதியிலேருந்தே நம்ம வெளில வரல, அப்பதானே சேப்பாக்குள்ள போவோம் வந்துட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ்ஐஆர்ல எவ்வளவு ஓட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டஃப்பான கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, நின்னா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு யோசிச்சு சொல்றோம். என்ன சொல்றீங்க? அப்படிதாங்க அவர் சொல்லியிருக்காரு. கார்ல போகும்போது கேட்கும்போது இன்டர்வியூல கேட்டாங்க, அதெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன், யோசிச்சு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாரு. அப்ப இருந்து தான் ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. மாதிரி டைனாஸ்டி பாலிடிக்ஸ்லாம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அதெல்லாம் விமர்சிக்கிறாங்க, வாரிசு அரசியல். இப்ப அவருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியலையே. எவ்வளவு பேர் திட்டுறீங்க. கஷ்டம் தான் ப்ரோ, கஷ்டம் தான். சரி, ஓகே. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இன்டர்வியூ வீடியோ ஒன்று பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. இந்த இன்டர்வியூ நடந்த உடனே இதோட படப்படப்புல இருந்தா அப்போ நான் 2016ல. ஆமா, அப்ப வந்து ஐயா கருணாநிதி இருக்காரு, துரைமுருகன் நல்லா அப்ப இன்னும் ஆக்டிவா இருக்காரு. அங்க போயிட்டு ஐயா ஸ்டாலின் வந்து இன்டர்வியூல உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது துரைமுருகன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு, இந்த எம்எல்ஏவெல்லாம் நிக்கணும் அப்படின்னா ரொம்ப செலவாகும், இல்லை வந்து செலவெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு ஒரு சிரிப்பு நக்கலா சிரிக்கிறாரு. எல்லாரும் அது ஒரு பெரிய காமெடின்னு சிரிக்கிறாங்க. அதுக்கு ஐயா ஸ்டாலின் வந்து பதில் சொல்றாரு. இந்த வீடியோவும் இப்ப வைரல் ஆயிடுச்சு. மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லார்கிட்ட பேசி என்னென்னலாம் ஏதோ அடிக்க முடிஞ்சது ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ ரெடி பண்ணி வீட்டுல நகைலாம் அடகு வச்சு நான் வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்குது. எப்படி நிறைய செலவாகன்னு சொல்றாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? வந்து ஒரு பைசா கூட வாங்காம ஜெயிச்சு கேள்வி கேட்கணும். ஸோ அதான் பார்க்குறவன் கேட்குறவன் எல்லாம் கேனைய அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இது சீரியஸான நியூஸா ஊடகங்களும் பதிவிடும். பயாஸ்கோப்பு. அதான் ப்ரோ, பார்க்குறவன் பைத்தியம்னா
2016 நடந்தது சீரியஸா ஊடகங்கள்லாம் பதிவிட்டுச்சு நேர்காணல் கலந்துட்டாருன்ட்டு. இப்ப இங்கேயும் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நாங்க பண்றோம். எல்லாருக்கும் ஒண்ணுதான், மகன்றதுனால தனி இது கிடையாது. திமுக குடும்ப கட்சின்னு தானடா சொல்றீங்க? ஆமா, குடும்ப கட்சி தான். இங்க இருக்கக்கூடிய அத்தனை உடன்பிறப்புகள் எங்களுடைய ஒரே குடும்பம் தான். அதுல ஒருத்தர் தான் இந்த உதயநிதி அப்படின்ட்டுலாம் இவங்க சொல்றாங்கல்ல ப்ரோ. அத மாதிரி இப்ப அவங்க ப்ரூவ் பண்றாங்களாம் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். இது ஒரு பக்கம் இருக்க, இதே இந்த இன்டர்வியூல இன்னொரு மேட்டர் பாத்தீங்களா? நம்ம தங்க தமிழ் செல்வன் அவர் உட்காந்துட்டு இருந்த பொசிஷன் பாத்தீங்களா? சீட்டு தூக்கலா இருந்தாலும் சீட்டு அதான் அதுக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு போஸ்ட். அந்த இமேஜ் வேணா நம்ம நண்பர்கிட்ட போட சொல்றேன். சீட்டு தூக்கனாப்புல இருந்தாதான் சீட்டு கொடுப்பாங்களா, அதுதான் கொஞ்சம் தூக்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி கூட இல்ல, சீட்டு சேர்ல பட்டா சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம், அதனாலதான் அவர் தூக்கனாப்புல உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு. அப்படி ஒரு தகவல் வேற நமக்கு வருது. அறிவாலயத்திலேயே ஒரு ஃபிளையிங் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஃபிளையிங் ஸ்குவாட் வந்து இந்த இன்டர்வியூ வரவங்களால அப்படி கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்கேலோட சுத்துவாங்க, கையில ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க. இப்படி உட்காந்து இன்டர்வியூல நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த ஸ்கேலை நடுவில் கொண்டு செக் பண்ணுவாங்க. உங்க சீட்டு அந்த சீட்டுக்கு நடுவுல 1 இன்ச் கேப் இருக்கணும், இல்ல சீட் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுறாங்க. ஒரு தகவல் உண்மையா பொய்யா தெரியல. இவங்க உட்கார்ற பொசிஷன் பார்த்தா உண்மையா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வேற வருது. அதே மாதிரி திமுக ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க ப்ரோ, நாங்கள் சாமி கும்பிடுவதற்கு எதிரானவர்கள் அல்ல, கும்பிடுற சாமி என்பதற்கு எதிரானவர்கள் தான் அப்படின்ட்டு. இப்ப உதயநிதி இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு. அவர் எப்படி 90 டிகிரில கம்பி மாதிரி நிக்கிறாருன்னு ஒரு இமேஜ் பாருங்கப்பா, நான் வைக்க சொல்றேன். மத்த வேற ஆளுங்க இன்டர்வியூக்கு போறாங்க, அவங்க நிக்கிற இந்த இமேஜையும் பாருங்க. கும்பிடுற சாமி என்பதுக்கு எதிரானவர்கள் இவர்கள். இதை விட ஒரு கும்பிடுற சாமி ஒருத்தர் இருக்காரு. அதாவது அவரு மாமிகை இல்ல ப்ரோ, அந்த கும்பிடுற சாமியை பத்தி நம்ம ஷூட்டுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஓபிஎஸ் தான் மாமிகை தான். அதே அவர்தான். அவர் அடுத்துங்க அதை விட ஒரு கும்பிடுற சாமி ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம சேகர் பாபு அவர்கள். அவரு கராத்தே பாபு. அவர் வணக்கம் வைக்கிறதே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமா, 2 டைப்பா வைக்கிறாரு. இந்த 2 வித்தியாசம் இருக்குல்ல, சில படங்கள தலை அப்படின்னு ஒரு பெண்டை தூக்கி போடுவாங்களே, அந்த மாதிரி தான் வணக்கம் தலை. அதாவது உதயநிதி நின்று பாருங்க, இவர் இப்படியே வருவாரு, ஸ்டெப்ஸ்ல இறங்கி போகணும், நின்று பாரு, ஃபர்ஸ்ட் இப்படி வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சில படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாம கீழே ஏதாவது தள்ளி விட்டு அதை எடுக்கிற மாதிரி அப்படியே கேப்ல முட்டியை தொட்டு அப்படின்ட்டு. நல்ல வேலை முட்டியை எய்ம் பண்ணி தொட்டாரு, அது ஒரு பக்கம் நல்ல விஷயம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி குடும்பத்துல, அந்த குடும்பத்துல யாரை பார்த்தாலும் அப்படி அப்படின்ட்டு போயிடுவாரு. என்னது உங்களுக்கு மட்டும் தெரியணும், ஆமா பிளெஸிங் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அது ஒரு டைப் ஆஃப் டெக்னாலஜி, அது ஃபாலோ பண்ணிட்டுக்கிறாரா? இதெல்லாம் இருக்கு. நீங்க சொன்னவர் வந்து விட்டார், எங்கள் தலைவன் ஆரோக்கிய தலைவன் வந்துட்டு அவரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காருங்க எம்எல்ஏ சீட்டுக்கு. 3 முறை முதலமைச்சர். ஆமா, எப்படி இவர் 1 முறை முதலமைச்சருங்க ஸ்டாலின், அவர் 3 முறை முதலமைச்சர் போயிட்டு எம்எல்ஏ சீட்டுக்காக 1 முறை முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததெல்லாம் எந்த காலத்து கால கொடுமை. இது என்னதான் சிரிச்சாலும் திடீர்னு ஒரு கோவம் வருதான்னு கேட்காதீங்க. நீ எல்லாம் என்னையா மனுஷன்? அதிமுக எப்படி வளர்ந்த கட்சி, எப்படி இருந்த கட்சி, அங்க போயிட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு மண்மிகு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இன்னொரு கேலி கூத்து என்ன தெரியுமா? கேவலமா இருக்குது சொல்றது. யூஎஸ்க்கே போட்டி கொடுக்கும் முதல்வர்னா ஸ்டாலின் தானா? அதாவது அமெரிக்காவே மிரட்டினாலும் பயப்பட மாட்டார். இந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் எதுக்கு இப்போ உனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணா இப்ப போ, கால உள்ள தடவு ஏதாவது பண்ணு. அதுன்னு அமெரிக்கா ட்ரம்ப்புக்கே போட்டி கொடுப்பாரு. அதெல்லாம் எங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நான் ஒரு நம்ம பார்த்திபன் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ஹப் இடமலம் ஹப்ல, அப்ப நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, சாரு நிவேதிதா சொல்லியிருப்பாரு. வெளியே இருந்து வரவங்க அந்த ஊர்ல தன்னை இன்னும் ரொம்ப லோக்கலா காட்டிக்கணும்ன்றதுக்காக அந்த லோக்கல்ல இருக்கிறவங்களோட ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் தெலுங்கு தாய்மொழியா கொண்டவங்க தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப தமிழ் புலவர் மாதிரி இருப்பாங்க. தூய தமிழ்ல அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேர் வைப்பாங்க. அப்படிதான் என் பேர் ரவி. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் போடும்போது எங்க அப்பா எனக்கு அறிவாளகன்னு பேர் சொன்னாரா? அந்த மாதிரி நம்மாலு திமுகக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற உடன்பிறப்புகளோட ரொம்ப உடன்பிறப்பா தானே காட்டிக்கணும் அப்படின்ட்டு பாப்பங்காலி. திமுக இருக்கிற உடன்பிறப்புகளாச்சும் டெல்லிக்கு தான் பயப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. நம்மாலு அறிவாலயத்தின் அறிவழகன். எப்படி ஓபிஎஸோட பேரு, புது பேரு. அமெரிக்காவுக்கே பயப்பட மாட்டாரு எங்க முதலமைச்சர். அவரு சொல்ல இன்னொருத்தர் போட்டாரு பாருங்க ஒரு பிட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு. அதாவது அண்ணாவுக்கு எப்படி எம்ஜிஆரோ, அண்ணாவின் இதய கனியாக எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ, அது போல நம்ம தளபதியின் இதய கனியாக
கனிதான் கனிதான். வேற ஏதோ இல்ல bro, சொல்லி கனிதான். இதே கனியாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் அப்படின்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே உடன்பிறப்புகள் இப்படி பாக்குறாங்க, என்ன ஓவர் டேக் பண்ணி பறக்குது வண்டி, நாங்களே இப்படி முட்டு கொடுத்ததுல நீங்க எனக்கு மேல முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. இந்த நேரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ரோ. என்ன அப்படின்னா, இந்த திமுக இப்படித்தான் மேடையில எல்லாம் புகழ்வாங்களாம், நல்லா தான் வெல்கம் பண்ற மாதிரி பேசுவாங்களாம் மற்ற கட்சியில இருந்து வந்தா. ஆனா இந்த மாதிரி லோக்கல்ல உங்க மாவட்டத்துல நீங்க கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணி வளர்றீங்க, அல்லது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா லோக்கல்ல இருக்கிற இன்னும் சில ஆண்களை சேர்ந்து அணி டிராப் பண்ணிடுவாங்க ஒரு செய்தி வருது. ஏற்கனவே ரீசெண்டா 1-2 செய்தி கேள்விப்பட்டோம். ஐயா பார்த்து கனிய வாங்கிட்டு அரளி விதைய வச்சிட போறாங்க வாயில. ஆமா, அதனால கொஞ்சம் பாத்துங்க ஐயா. நம்ம இந்த வயசுல அப்படியான மேட்டர்ல ஏதாச்சும் அணி டிராப் பண்றேன்னு சொல்லி எதையாச்சும் பண்ணிட்டாங்கன்னா ஏஐ கூட இருக்கலாம், பாத்துக்காங்க. என்னதான் கேப் போட்டு போனாலும் வெள்ளக்கிருதா காட்டி கொடுத்துரும், மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டு இந்த 2 சைடு. அதனால ஏஐ எல்லாம் வந்துருச்சு, இவங்க கிட்ட கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. வெளியிருந்து வந்து நம்ம என்னதான் விசுவாசமா இருந்தாலும் நம்மளுக்கு எதிராக சதி செய்யறதுக்கு வெளியில இருந்து ஆளுங்க வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அதையும் இந்த நேரத்தில் அவர் ஜஸ்ட் ஒரு அன்பு அட்வைஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிலாம் ஒரு பக்கம் திமுகல பல கூத்துகள் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு இதை சொல்ல மறந்துட்டேன், உதயநிதி இன்டர்வியூ நைட் ஷிஃப்ட். அதுவும் அது நைட் ஷிஃப்ட் தான், டே ஷிஃப்ட்லாம் கிடையாது, நைட்ல தான் இன்டர்வியூ. ஸ்ட்ரிக்டான இன்டர்வியூ, நைட்ல எப்போ கூப்பிட்டாலும் வந்து இல்ல ப்ரோ, காலையில இருந்து படிச்சுட்டே இருந்திருப்பாரு இன்டர்வியூக்கு. என்ன பண்ண போறோம், எல்லாம் ரிசல்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், தொகுதியில் என்ன வேலை செஞ்சோம், அந்த ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணவே டைம் ஆயிடும். ப்ரிப்பேர் பண்ணி இல்ல சீட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, கரெக்டா சொல்லணும், அதெல்லாம் நைட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி நைட் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டம். அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. சரி விடுங்க, இப்போ தூங்கினாரோ இல்லையோ தெரியல, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி அவருக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம். அந்த விஷயத்த சொல்லிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே அசோக் நகரில் விசிகாவுடைய தலைமை அலுவலகத்தில் பரபரப்பான உயர்மட்ட குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆலோசனை கூட்டம். டபுள் டிஜிட் சீட் வாங்குவாங்களா மாட்டாங்களான்லாம் அது ஒரு பக்கம் இருக்கு. டபுள் டிஜிட் ஃபார் விசிகா. இன்னைக்கு எப்படி நம்ம வந்து ப்ரே ஃபார் உதயனா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் இருக்கோ அந்த மாதிரி டபுள் டிஜிட் ஃபார் விசிகா. இந்த சூழல்ல ஒரு இஷ்யூ, ஒரு சீரியஸான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு. அது பத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு. அதுல திருமாவளவன் அவர்களுக்கு கடுமையான ஒரு கண்டனம் அல்லது ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. திருநெல்வேலியில ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு விவசாயி அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே நமக்கு தெரியும், நாங்குநேரியிலிருந்து எத்தனை இஷ்யூஸ் நம்ம இந்த 5 வருஷத்துல கேள்விப்பட்டிருக்கோம், பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையிலேயே மிக கடுமையான கண்டனம் தெரிவித்து பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவின் இறுதியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் போன்றோர் சீட்டு வாங்கணும், எக்ஸ்ட்ரா தொகுதியில போட்டிடணும், அந்த பேரம் பேசுறது, இதுல காட்டுற ஆர்வத்தை, இதுல நீங்க பண்ணிட்டு இருக்கிற முயற்சிகளை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது அதுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் நீங்க பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை நறுக்குன்னு போட்டு வச்சிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? அந்த விஷயம் நடந்து எல்லாரும் பதிவு போட்டாங்க, அதை பத்தி பிஜேபியில இருந்து எல்லாருமே போட்டாங்க. வைரலா போயிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூகத்துக்கு காவலராக தன்னை அடையாளப்படுத்துகிற திருமாவளவன் அவர்கள் அதை பத்தி எந்த போஸ்டும் போடல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வேற என்ன, இந்த சம்பவம் நடந்து அதுக்கு முன்னாடிலேருந்து 4-5 நாளா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இவர்கிட்ட, அந்த பிரச்சனைக்கு தான் நான் என்ன சொல்றேன், நம்ம எப்படிலாம் விசிகாவை பத்தி பேசியிருந்தோம், இந்த மாதிரி விஷயத்துல கமெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு கேவலமா பேசியிருந்தாங்க. அந்த கேவலம் உண்மைன்னு தெரிஞ்சிச்சுல, என்னைக்குதான் நீ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவ, என்னைக்குதான் நீ வந்து இப்ப என்ன பயப்படுறாருன்னா, இப்ப அந்த இஷ்யூ பத்தி போஸ்ட் போட்டா திமுக எதிராக போட்டோம், கூட்டணி உடை போகுதுன்னு சொல்லி உடைச்சிட்டு வெளில வாங்குறேன், உன் மக்களுக்காக தானே குரல் கொடுக்குற, அதுக்கு தானே நீ இருக்க, உடைச்சிட்டு வெளில வந்தா என்ன? இப்போ நான் வந்து போய் கேட்பாங்க, நீ பண்ணது தப்பு, நான் எவ்வளவு நாள் வாய முட்டுருக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, எத்தனாவது குழங்குது, இல்ல என்னால வர முடியாது, நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு அந்த சீட்டு மரியாதைலாம் உன்னை தேடி வரும். சரியா? வாயை மூடிக்கிட்டு சைலண்டா தான் சொன்ன சுயநலம். இந்த கட்சி, இந்த திமுகவில் இருக்கிற 26 கூட்டணியும் சுயநல கூட்டம்.
அவங்களுக்கு என்ன ஆதாயம் ஆகுது, அவங்க வயிற்று எப்படி நிரப்பிக்கிறதுங்கிறது தான் 24 மணி நேரம் யோசிப்பாங்களே தவிர மக்களை வந்து இந்த அடையாளமா காட்டுறதுங்கெல்லாம் எக்ஸாஜரேஷன் ப்ரோ. நான் ஓப்பனா சொல்றேன், அதெல்லாம் சும்மா சீனு. நான் வந்து பாத்துக்கிறேன். நான் என்ன இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு, எதுக்காக நீ வந்து ஏதாவது பேசியிருக்கியா? இதுல என்னன்னா, இவரு மாணிக்கம் தாக்கூர் இருக்காருல்ல, அவருக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து இவர் பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கடலூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பவர் கட் வரும். 5 மணி நேரம் பக்கம் கரண்ட் இல்லை, ஃபுல்லா இருட்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு நியூஸா வருது. அப்போ மாணிக்கம் தாக்கூர் அந்த நியூஸை கோட் பண்ணி என்ன போடுறாருன்னா, என்னப்பா நம்ம ப்ராக்ரஸிவ் ஸ்டேட்டு ஒரு 5 மணி நேரம் மின் தட்டுப்பாடு வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஜென்ரேட்டர் வசதி கூட இல்லையா நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாரு. இது தப்பு இருக்கா? தப்பு இல்ல, பரவாயில்ல, உண்மையா தானே சொல்லியிருக்காரு. ஏன் இது கேட்கறதுல என்ன தப்பு? இதுக்கும் தப்பி தவறி கேட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஏதோ அவர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டாரு போல இருக்கு. சாதாரண ஜென்ரேட்டரை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொன்னதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆகட்டும், கோர்ட்ல ஆகட்டும், உடன்பிறப்புகள் வச்சு கோதரை எடுத்துட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எலெக்ஷன் டைம்ல எப்படி ஒரு குறைய சுட்டி காட்டலாம்? அப்ப இதனால தான்டா ஜென்மத்துக்கும் ராகுல் காந்தி பிரதமராகவே முடியாது. 100 வருஷம் ஆனாலும் ராகுல் காந்தி பிரதமராக முடியாது. ஏன் பப்புன்னு சொல்றோம்னா அதனாலதான் சொல்றோம் அப்படின்னே கமெண்ட் போடுறாங்க. என்னங்க தப்பா? மக்களுக்கு அங்க மின்சார பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் இருக்கிற நோயாளிகளுக்கு ஜெனரேட்டர் இல்லையான்னு கேட்டா என்ன தப்பு? அதுக்கும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்ல தொடர்ந்து சரி தலைவர்கள் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, இந்த யூபிஸ் இதுங்க அசிங்கப்படுத்துதுல. ஆமா, நீ என்ன பண்ணும், தொண்டெல்லாம் திமுக தொண்டெல்லாம் இவ்வளவு கேவலமா பேசுறான், நீ அது உடைச்சிட்டு கேவலமான ஜென்மம். மாணிக்கம் தாக்கூர் அசிங்கப்படணும், ராகுல் காந்தி அசிங்கப்படணும். அவங்க கையேறு நிலையில உட்காந்து எதை பேச ஆரம்பிச்சிட்டாரு பினராயி விஜயன். இப்ப பேச ஆரம்பிச்சிட்டார்ல, நீ பிஜேபின்னு இந்த மாதிரி ரொம்ப தூரம் இல்லை, ஸ்டாலினும் ராகுல் காந்தியை தவறாக பேசுவார், நீ வக்கு இல்லாத ஆளு, நீ தலைமைக்கு இது இல்லாத ஆளு, நான் தான் கெத்துன்னு அந்த ஒரு நரேட்டிவை கொண்டு வரதுக்கு மிக தூரம் கிடையாது. அழியட்டும் ப்ரோ, அந்த கட்சி அழியட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடச்சிட்டு வாங்கடா. 3 சீட்டுக்கு என்னென்ன சீன் போட்டீங்க? இங்க இருந்து ஒரு மீட்டிங், அங்க இருந்து அவருக்கு ஒரு மீட்டிங், லாஸ்டா 3 சீட்டை வாங்கிட்டு கடைசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ஆளுக்கு ஒரு பக்கம் மொபைல் ஏதோ ஃபோன் பண்ணி பரபரப்பா லாஸ்டா இது வர வழக்கம் போல முடிச்சு தூக்கி. அதனாலதான் இந்த மாதிரி அதை உடன்பிறப்புகள் கிட்ட அவரும் அல்ற சில்ற ஐடிவிங்க அது இதுன்னு சொல்லி புலம்பிட்டு தான் இருக்கணுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல இந்த ஒரு ஐஸ் போட் ஒண்ணு சுத்தி இருந்ததுல, யாரு திருநெல்வேலினா ஐஸ் போட் யாரு? ஓகே, அப்பா. அந்த ஐஸ் போட் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்பயா? தொகுதியில வேலை ரொம்ப திருமுருகன் காந்திக்கு வந்தது ஐஸ் போட். தொடர்ந்து நீங்க போராட்டம் பண்ண வேண்டும், ஆனா உங்க உடல்நிலத்தை பார்த்துக்கொள்ளுங்க. திருநெல்வேலியில தொடர்ந்து எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு கொலை நடக்குது. திருநெல்வேலியில சாதி பிரச்சனையே இல்ல, ஒரே வார்த்தை. தெரியாதா? திருநெல்வேலி இது என்ன கேட்டகரி தெரியுமா? முட்டு கேட்டகரி. இப்ப நம்ம பேசியிருந்தால ஓபிஎஸ் கேட்டகரி. இது முட்டு கூட இல்ல ப்ரோ, நட்டு சாப்பாட்டுல செங்கல் எடுத்து வச்சு சோத்துல கல்லுடா அப்படின்னு கவுண்ட் பண்ணி அந்த மாதிரி. இது சைடுல அப்படி எடுத்து நான் பேசும் போது கையில தட்டுப்பட்டுச்சுடா அப்படிங்கிற மாதிரி தூக்கி இப்படி வச்சாச்சு. என்னைக்குதான் நீ பேச போற? திருநெல்வேலியில இந்த மாதிரி இஷ்யூவே இல்லப்பா. நீ திருநெல்வேலியில இருந்தா தானே, நீ தான் திருநெல்வேலியில இருக்கிறது இல்லையா? அங்க இருந்தாதான் நடக்கிறது தெரியும், இல்ல அந்த மக்களோட பயணிச்சா அந்த நடக்கிறது தெரியும், இல்ல அந்த மக்களுக்காக வருத்தப்பட்டாவது தெரியும். நம்ம தான் எதுவுமே பண்றது கிடையாது. திருநெல்வேலியில சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை, தமிழ்நாட்டுல கஞ்சான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இவரு மருத்துவத்துறை அமைச்சர், நம்ம என்ன சொல்றது, சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் சொல்லுவாரு. அப்படி ஒரு மனோ தங்கராஜ் சொன்னார் பாருங்க, கிடையாது 100% கிடையாது. If you have courage to answer. தமிழ் இங்கிலீஷ் வேற. இது செஞ்சுட்டான் அந்த பையன். ஹிம்லர் தானே, கனிம வள கடத்தல் எவிடன்ஸ் போட்டோ அங்க இருக்கிற விட்னஸ் எல்லாரையும் எடுத்துட்டு வந்து காட்ட ஆரம்பிச்சா. என்ன இல்லங்கிறீங்க? அதாவது இங்க இருந்து கேரளாக்கு எதுவும் போல, கல்விகள் எடுத்துட்டு போல 100% கிடையாதான். நம்ம பசங்களே எவிடன்ஸோட போட்டிருக்காங்க. நெல்சன்லாம் போட்டிருக்காருங்க எவிடன்ஸோட. அங்க இருக்கிற மக்கள் போன் பண்ணி வீடியோஸ், லாரி எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எவிடன்ஸோட அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. 100% இல்லங்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? இல்லைங்க. சோறு தின்றீங்களா? அதெல்லாம் உடம்புல ஒட்டுமா? ஒட்டுதே. நல்லா இருப்பீங்களா? தலுக்கு முழுக்க நாங்க நல்லா தானே இருக்கோம். எவ்வளவு பேர் சாவறானுங்க அந்த லாரி போறதுல, இவ்வளவு பாவட்டையும் சேர்த்துக்கிட்டு. நான் தான் சொல்றேன் 23 காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறீங்களா? நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். தொடர்ச்சி கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணி அனுப்பணும். சரி, ரைட்டு, பாப்போம். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதை பாக்குறவங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்களாம் இல்ல, நிறைய கட்சியை சார்ந்த நண்பர்களும் இருக்காங்க. இல்ல இந்த அநியாயத்தை பார்த்துக்கிட்டே இல்லைங்க. இப்போ நம்ம ஏதோ யூடியூப்ல பேசுறோம், எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்காங்க. நீங்க உங்களையும் நீங்க கேள்வி கேளுங்க.
எவ்வளோ பேர் சாவறாங்க, இன்னசென்ட் ஆளுங்க. உங்க அரசியலுக்கும் நீங்க காசு அடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பேர் செத்துட்டு இருக்காங்க. ஏங்க இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாதுங்க. மேட்ச் வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. அதுவும் முடிய போகுது. அதுவும் முடிஞ்சிருச்சு. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு மேட்சும் முடிஞ்சிருச்சு. புரியுதா? புரியுது. பாப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்ட்டு. நிறைய எந்த கட்சியும் சாராத அரசியல் மீது ஆர்வம் கொண்ட, தமிழ்நாடு மீது அக்கறை கொண்ட நிறைய பெரியவங்க அல்லது என்னுடைய வயது ஒத்த நண்பர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தான் நமக்கு உண்மையிலேயே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு கட்சி சார்ந்தவங்களா இருந்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்களை விமர்சிக்கிற மாதிரி வந்தா கோவப்பட்டுருவாங்க. பட் எந்த கட்சியும் சாராதவங்களா இருக்காங்கன்னா அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதனால பார்ப்போம். தொடர்ந்து விவாதிக்கலாம் பிரதர். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.